கரூரில் 41 உயிர்களை பழிவாங்கிய ஒரு பெரும் சோகம். அந்த சம்பவத்தை கேட்டு துடித்து போய் ஓடோடி வந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் உயிரிழந்தவர்களின் உறவினர்களின் கதறலை பார்த்தபோது அவரும் கதறி அழுதார். அந்த கண்ணீர் நிஜமா இல்லை நடிப்பின் உச்சகட்டமா என எழுந்த விமர்சனங்கள் நம்ம கண்ணு முன்னாடி நினைச்சு பாருங்க. மார்ச்ல இருக்கும்போது நம்ம கண்ணு முன்னாடி என்னோட ஸ்கூல் பசங்க செத்து ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு வரும்போது எந்த மனுஷனா இருந்தாலும் சரி அந்த இறக்குறது வந்து பார்த்துட்டு சும்மா இருக்கும். எல்லாத்துக்கும் மனவேதனை இருக்கதான் செய்யும். திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கொடுத்த பதிலடி என்ன? அரசியல் களத்தில் பெரும் பேசுபொருளான இந்த மனிதரின் கண்ணீருக்கு பின்னால் இருக்கும் நெகிழ்ச்சியான காரணத்தையும் அவர் கொடுத்த விளக்கத்தையும் இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். செப்டம்பர் 27 தமிழகத்தின் கரூரில் ஒரு நாள் பொழுது 41 குடும்பங்களின் வாழ்க்கையை இருளில் ஆழ்த்தியது. நாட்டையே உலுக்கிய ஒரு துயர சம்பவம் அது. இந்த சம்பவம் குறித்து கேள்விப்பட்ட உடனே அந்த அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் உடனடியாக கரூருக்கு விரைந்தார். அரசியல்வாதியாக அல்ல, மனிதனாக. அங்கே மருத்துவமனை வளாகத்தில் பலியானவர்களின் உறவுகள் கண்ணீர் விட்டு கதறிய காட்சிதான் அவருக்கு எதிரே நின்றது. ஒரு தாயின் ஓலம், ஒரு கணவரின் தவிப்பு, ஒரு குழந்தையின் எதிர்கால கேள்விக்குறி, இத்தனை துயரத்தையும் ஒரே இடத்தில் பார்த்த அன்பில் மகேஷ் அவர்களின் மனது உடைந்து போனது. தன் கட்டுப்பாட்டை இழந்து அங்கே இருந்த துயரத்தில் தானும் ஒருவராக மாறினார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் அழுவதை பார்த்து அவரும் குடும்பத்தில் ஒருவராக துக்கம் தாங்க முடியாமல் கண்ணீர் சிந்தினார். பொதுவாக அரசியல் மேடைகளில் அரசியல்வாதிகள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி இரும்பு மனிதர்களாக காட்டிக்கொள்வார்கள். ஆனால் அந்த எல்லையை உடைத்து தன்னுடைய உண்மையான துயரத்தை அங்கே அன்பில் மகேஷ் அவர்கள் வெளிப்படுத்திய போது அது இணையத்தில் பேசுபொருளானது. இங்கேதான் கேள்வி எழுந்தது. இது அரசியல் நாடகமா இல்லை நிஜமான மனிதநேயமா? ஒரு சாரார் சமூக வலைதளங்களில் அமைச்சர் சென்டிமெண்டாக நடிக்கிறார், இது அனுதாபத்தை தேடும் அரசியல் என்று கடுமையாக விமர்சித்தார்கள். ஆனால் மற்றொரு தரப்பினர் ஈர நெஞ்சம் படைத்த எந்த மனிதனாலும் இந்த காட்சியை பார்த்தால் கண்ணீர் வராமல் இருக்காது, கடந்து போகவும் முடியாது. இதுவே அவர் தன் மக்களின் மீது கொண்டிருக்கும் பாசத்தை காட்டுகிறது என்று அவருக்கு ஆதரவாக குரல்களும் கொடுத்தார்கள். ஆம், அமைச்சர் அழுத அந்த காட்சி தமிழ்நாட்டில் இருவேறு துருவங்களாக மக்களை பிரித்து பார்க்க வைத்தது. அரசியல் களத்தில் இப்படி ஒரு உணர்ச்சிபூர்வமான நிகழ்வு ஏன் இவ்வளவு விவாதத்திற்கு உள்ளாகிறது? ஒரு அரசியல்வாதி உணர்ச்சி வசப்படக்கூடாதா? இந்த விமர்சனங்கள் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது. மதுரை உலக தமிழ்ச் சங்கத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது இந்த கண்ணீர் குறித்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர் விளக்கம் அளித்தார். அந்த விளக்கம் அரசியல் விமர்சகர்களை வாய்மூடச் செய்தது. வள்ளுவரின் கூற்றை சொல்லி ஆரம்பித்தார். உணர்ச்சியும் அறிவும் சமமாக அமைய வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர் உச்சரித்த வரிகள்தான் அழுத்தமானவை. மேலும் அவர் கூறும் பொழுது, நான் மனிதன் என்பதால் கண்ணீர் சிந்தினேன். கல்லை கடவுளாக மாற்ற தெரிந்த மனிதன் மனிதனாக மாற மறந்து விட்டான். உணர்ச்சிகளை குறைத்து அறிவை மட்டும் கொண்டிருந்தால் அது மரத்துக்கு சமம் என்றும், உணர்ச்சிகள் அதிகமாகவும் அறிவு குறைவானதாகவும் இருந்தால் அது விலங்குக்கு சமம் என்றும் வள்ளுவர் சொன்னதை போல மனிதனாகி எனக்கு இரண்டும் சமமாகத்தான் இருக்கிறது. அதனால்தான் அந்த மனித துயரத்திற்கு பக்கத்தில் இருந்தபோது தான் மனிதனாக உணர்ந்து உணர்ச்சி வசப்பட்டதாக அவர் உருக்கமாக பதிவு செய்தார். ஆம், அவர் தன்னை ஒரு பதவியில் இருக்கும்போது அரசியல்வாதியாக அல்ல, ஒரு சக மனிதனாக அங்கே அடையாளப்படுத்தி கொண்டார். இது அவருக்கு முதலில் சிந்திய கண்ணீர் அல்ல. இந்த கரூர் சம்பவத்திற்கு 2 நாட்களுக்கு முன்பு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. அரசு பள்ளிகளில் படித்து சாதித்த ஏழை மாணவர்கள் பலர் அங்கே உணர்ச்சி வசப்பட்டு பேசினார்கள். அந்த பிள்ளைகள் பட்ட கஷ்டங்களை கேட்டு அங்கேயே அன்பில் மகேஷ் அவர்கள் கண் கலங்கினார். ஆனால் அது ஆனந்த கண்ணீர். அரசாங்கத்தின் திட்டங்கள் ஒரு குடும்பத்தை எப்படி மாற்றுகிறது என்பதை நினைத்து மகிழ்ச்சியில் வந்த கண்ணீர் அது என்று அப்போது அவர் விளக்கம் கொடுத்தார். ஆக தன் குழந்தைகளின் வெற்றிக்கு அழுது தன் மக்களின் துயரத்திற்கும் அழும் ஒரு மனிதரை அரசியலின் கண்ணாடி கொண்டு மட்டுமே நாம் பார்க்க வேண்டியதில்லை. அன்பில் மகேஷ் அவர்கள் வடித்த இந்த கண்ணீர் அரசியல் மேடையில் நிகழ்த்தப்பட்ட ஒரு நாடகமா, அல்லது மனிதநேயம் மறித்துவிட்ட இந்த காலத்தில் நம் கண்முன்னே கிடைத்த ஒரு அரிய ஈர நெஞ்சம் படைத்த மனிதராகத்தான் அவரை காண முடிகிறது. கள்ள கடவுளா மாற்ற தெரிஞ்சவனுக்கு ஒரு மனிதனாக மாற மறந்துட்டான் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஆம், கல்லையும் சிலையாக்கி வணங்கும் மனிதன் தனக்கு அருகில் இருக்கும் சக மனிதனின் துயரத்தை பார்க்கும்போது
கல் மனதுடன் இருக்கக்கூடாது என்பதை அழுத்தமாக பதிய வைத்திருக்கிறது அந்த அமைச்சரின் கண்ணீர். உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் உண்டா? ஒரு அரசியல்வாதி இப்படி உணர்ச்சிப்படுவதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மீண்டும் ஒரு ஆழமான பதிவில் சந்திப்போம்.